அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம ஆக்சிஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆக்சிஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்சிஸ் கியூப் வந்து அப்படியே 3x3 மாதிரியே தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இதை வந்து ஒரு கிராஸ் ஆகும். அதாவது இதில் வந்து நம்மளுக்கு 3x3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டர்ஸ்லாம் ஒரு கலரில் இருக்கும். இது வந்து சென்டர்ஸ்லாம் டபுள் கலர். அதாவது இதுதான் சென்டர்ஸ், இது அப்புறமா இந்த ரெண்டு இதெல்லாம், அப்புறமா இதெல்லாம் தான் இதோட சென்டர்ஸ். அப்புறமா இதோடைய எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ், அதாவது சிங்கிள் கலர் எட்ஜஸ் இருக்கும், அப்புறமா டபுள் கலர் எட்ஜஸ் இருக்கும். அதே டைமில் கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் கார்னர், அதாவது இதெல்லாம் வந்து கார்னர்ஸ், அப்புறமா ட்ரிபிள் கலர் கார்னர்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து மாஸ்டர்மோர்ஃபிக்ஸ் கியூப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆக்சுவலாக அதுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மாஸ்டர்மோர்ஃபிக்ஸ் கியூபும் அப்புறமா 3x3 கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடுறேன். இப்போ நான் கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கலரோட சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ரெட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ரெட் க்ரீன் இந்த சென்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றி இருக்க சென்டர்ஸ், அதாவது இந்த 4 சென்டர்ஸில் எந்த சைடில் ரெட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் இருக்குது. அப்போ இந்த ரெட் சென்டரையும் இந்த ரெட் சென்டரையும் ஓரியன்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணணும். ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி ஓரியன்ட் பண்ணிக்கணும். ஓரியன்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வர வேண்டிய எட்ஜை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அந்த எட்ஜை வந்து இந்த 2 சென்டர்ஸ்கிட்டையும் வர வைக்கணும். எந்த சைடு வந்து அது க்ராஸாக இருக்கோ அந்த சைடு மூலமாக நம்ம வந்து கீழே இறக்கி இப்படி சால்வ் பண்ணிடலாம். இப்படி சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ரெட் சென்டரோட பக்கத்தில் 2 கலர் இருக்குல்ல, க்ரீன் அப்புறமா ஒயிட், இந்த 2 கலரில் நம்ம ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் சூஸ் பண்ணுறேன்னா அதோட சென்டர், அதாவது இன்னொன்று ஒரு ஒயிட் சென்டரோட நம்ம ஓரியன்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி இப்போ ஓரியன்ட் பண்ணோன்னே இதுக்கு நடுவில் வர வேண்டிய ஒயிட் எட்ஜையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது அது இங்கே இருக்குது. நான் இங்கே வந்து எந்த சைடு கிராஸாக இருக்குது, இந்த சைடு கிராஸாக இருக்கனால நான் இதை வந்து சால்வ் பண்ணிடுறேன். சால்வ் பண்ணால் எனக்கு இந்த சைடு சால்வ் ஆகிடும். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 2 சென்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 2 சென்டர்ஸில் காமன் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ. அந்த ப்ளூவை நம்ம ஓரியன்ட் பண்ணணும். இப்போ ஓரியன்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே 2 எட்ஜஸ் வரணும். அந்த நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து இங்கே என்ன எட்ஜ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், அப்புறமா இங்கே ப்ளூ. ஸோ ரெட்டு ப்ளூ அந்த கலர் உள்ள ஒரு எட்ஜு தான் வரணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த சைடில் வந்து இங்கே என்ன சென்டர் எட்ஜ் வரணுமோ அதை வந்து இங்கே வர வச்சுக்கணும். வர வச்சுக்கிட்டு நம்மளுக்கு, அதாவது இங்கே காமனாக ஒரு கலர் இருக்குல்ல ரைட் சைடில், அந்த கலர் தான் வந்து இங்கே இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ப்ளூவாக மாற்றணும். என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு ஜஸ்ட்டு நார்மலாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் வேல நம்ம வந்து வெளில எடுத்துடணும். வெளில எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து ப்ளூ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ ப்ளூ வந்துருச்சுன்னா நம்ம வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை ஓரியன்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டால் நம்மளுக்கு இந்த எட்ஜ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து இந்த எட்ஜ் வந்து ஒயிட் ப்ளூ. ஸோ ஒயிட் ப்ளூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வந்து இங்கே இருக்கணும்னு சொன்னேன். நம்மளுக்கு ப்ளூ தான் இருக்குது. ஸோ நம்ம 180 டிகிரிக்கு திருப்பிட்டு ஓரியன்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு பேக் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்து கிராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ கிராஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அதாவது நம்ம வந்து கார்னர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கார்னர் சால்வ் ஆயிடுச்சு, ரெட் கார்னர். இப்போ வந்து நம்ம இங்கே ஒயிட் கார்னர் சால்வ் பண்ணலாம். ஒயிட் கார்னர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ரைட் சைடில் ஒரு தடவை இப்படி கீழே இறக்கி பார்க்கணும், லெஃப்ட் சைடில் ஒரு தடவை இறக்கி பார்க்கணும். எந்த சைடில் ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜாயின் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் ஜாயின் ஆகுதுன்னு என்ன பண்ணணும்னா, இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிட்டு இதை பேக், இதையும் பேக் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு இது சால்வ் ஆகிடும்.
இப்போ வந்து ப்ளூ வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு இறக்கி பார்த்தா எனக்கு ஜாயின் ஆகுது. ஸோ இதை கீழே இறக்கிக்கிறேன், இதை பேக் பண்ணால் எனக்கு வந்து ப்ளூ சால்வ் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர், இந்த கார்னர் வந்து ஆக்சுவலி இங்கே வர வேண்டிய கார்னர் இங்கே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடுறேன். வெளில எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இங்கே 2 கலர் இருக்குல்ல, அதில் வந்து ரைட் சைடில் இருக்க கலரும் அல்லது லெஃப்ட் சைடில் இருக்க கலர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா RU2 R', U'. இப்போனா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க கலர் இல்லைனா ரைட் சைடில் இருக்க கலர் வந்து சேம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்க கலர் சேமாக இருக்குது. ரைட் சைடில் இருக்க கலர் சேமாக இருக்கனால RU R'. இப்போனா எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் செகண்ட் லேயர் சால்வ் பண்ணணும். செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க 4 எட்ஜஸை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே க்ரீன் எட்ஜ் வரணும் நம்மளுக்கு. க்ரீன் எட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ரீன் எட்ஜ் வந்து 2 சென்டர்ஸ்கிட்டையும் வச்சு பார்க்கணும். எந்த சைடில் வந்து அது கிராஸாக இருக்கோ, இந்த மாதிரி கிராஸாக இருக்கோ அங்கேருந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். இப்போ வந்து 3x3ல பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து லெஃப்ட் சைடுக்கும் டாப்லேருந்து ரைட் சைடுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு 3x3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். அதாவது ஆல்ரெடி சால்வ் பண்ண தெரியும்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டாப்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு என்ன வைக்கணுமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதாவது U', L', U, L, U, F, U', F'. பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த எட்ஜ் சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் சென்டர் இருக்குது, அப்புறமா இங்கே வந்து ஆரஞ்சு சென்டர் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் ஆரஞ்சு எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கீழே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இந்த 2 சைட்லேயும் எந்த சைடு வச்சா வருதுன்னு பார்க்கணும். அதாவது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஆரஞ்சு கலர் வருது, இந்த சைடு வச்சா நம்மளுக்கு ஒயிட் கலர் வருது. இதுவும் சேமாக இருக்கனால இப்போ வந்து டாப் டு ரைட் அந்த ஃபார்முலா நம்ம 3x3ல யூஸ் பண்ணுற அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா U, R, U', R', U', F', U, F பண்ணால் நம்மளுக்கு இங்கே இருக்க எட்ஜ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எட்ஜ் சால்வ் பண்ணுவோம். இந்த எட்ஜ் வந்து ரெட் எல்லோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ரெட் இருக்கனால எந்த சைடு ரெட் இருக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ டாப் டு ரைட் அந்த ஃபார்முலா U, R, U', R', U', F', U, F பண்ணால் நம்மளுக்கு இந்த எட்ஜ் சால்வ் ஆகிடும். இப்போ இந்த எட்ஜ் சால்வ் ஆனதுக்கப்புறம் இங்கே ப்ளூ எட்ஜ் சால்வ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ளூ எட்ஜ் வந்து இந்த இடத்துல தான் வரணும், ஆனால் வந்து நம்மளுக்கு தப்பாக சால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் இதை வந்து ப்ளூ எட்ஜை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடுறேன். ப்ளூ எட்ஜை வெளில எடுத்ததுக்கப்புறம் 2 சைடு வச்சு பார்த்தா எனக்கு வந்து இந்த சைடு வந்து எனக்கு கிராஸாக இருக்குது. ஸோ நான் வந்து டாப் டு ரைட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதாவது U, R, U', R', U', F', U, F பண்ணால் எனக்கு வந்து செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ செகண்ட் லேயர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கிராஸ் சால்வ் பண்ணணும். அதாவது 3x3ல நம்ம வந்து சிங்கிள் கலர் கிராஸ் பண்ணுவோம், அதாவது எல்லோ கலரில் கிராஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து டபுள் கலர், அதாவது எல்லோ ஆரஞ்சு அந்த கலரில் நம்ம கிராஸ் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு எட்ஜ் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த 2 எட்ஜும் நமக்கு ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு, இருந்தாலும் அது வந்து தப்பாக சால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்னா எட்ஜ் எல்லாமே சால்வ் ஆகிருக்கணும், அதே டைமில் ஓரியன்டாகவும் இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எந்த சைடுமே வந்து நம்மளுக்கு ஓரியன்ட் ஆகாமல் சால்வும் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 3x3ல டாட் கேஸில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது F, R, U, R', U', F'. பணம் எதுவும் வரலன்னா F, R, U, R', U', F'. இரண்டாவது தடவை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எட்ஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு, அதாவது ஓரியன்ட்டும் ஆயிடுச்சு, அதே டைமில் நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சால்வ் ஆன எட்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது R, U, R', U, R, U2, R'. போனால் நம்மளுக்கு எல்லா சைடும் ஓரியன்டாக இருக்குன்னு பார்க்கணும், இல்லைன்னா மறுபடியும் அந்த ஃபார்முலா பண்ணணும். R,
u r prime u r u2 r prime பண்ணால் நம்மளுக்கு வந்து எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து கரெக்டாக ஓரியன்ட் ஆகலை. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எல் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த எல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது எஃப் ஆர் எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஒரே ஒரு சைடு சால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் யூ ஆர் ப்ரைம் அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் u2 ஆர் ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிராஸ் சால்வ் ஆகிடும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே சால்வ் ஆகலைன்னா நம்ம வந்து டாட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு சைடு சால்வ் பண்ணி ஆர் ப்ரைம் u2 ஆர் ப்ரைம் பண்ணணும். அப்போயும் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகாமல் ஏதாவது ரெண்டு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்மால் எல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஆர் ப்ரைம் u2 ஆர் ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து இந்த 3 எட்ஜஸையும் நான் வந்து இந்த 3 கார்னர்ஸையும் நான் வந்து ஓரியன்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா அதோட கரெக்ட் பிளேஸ்க்கு வர வச்சு நான் சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா இந்த 4 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னர் வந்து கரெக்டான பிளேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பிளேஸ்லேயும் இருக்குது, அதே டைமில் சால்வ் ஆகிருக்கு. அதை வந்து நான் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு நான் இந்த ஃபார்முலா பண்ணுவேன். அதாவது ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல் பண்ணால் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஓரியன்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இது ரெண்டுமே எல்லாமே ஓரியன்ட் ஆயிடுச்சு. அதே டைமில் இது ரெண்டு சால்வ் ஆயிடுச்சு, இது ரெண்டு சால்வ் ஆகலை. இப்போ சால்வ் ஆகாததை எப்படி சால்வ் பண்ணணும்னா நம்ம அதை வந்து பாட்டம் லேயரில் இந்த லேயரில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் 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 இது சால்வ் ஆயிடுச்சா. அதுக்கடுத்து இந்த எட்ஜ் இந்த கார்னர் சால்வ் பண்ணணும். அது இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்சிஸ் கியூப் சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.